முக்கிய செய்தி. அதிமுக பாஜக கூட்டணியை அரசியல் நாகரிகம் இல்லாமல் தொடர்ந்து விமர்சித்தால் முதல்வரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மக்கள் விரும்பும் கூட்டணியான அதிமுக பாஜக கூட்டணியை அரசியல் நாகரிகம் இல்லாமல் அநாகரிகம் இல்லாமல் தொடர்ந்து விமர்சித்து வந்தால் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை கண்டித்து அம்மா பேரவையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தற்போது வீடியோ வாயிலாக அவர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவானதிலிருந்து பல்வேறு தரப்பில் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் இதற்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து இந்த கூட்டணி குறித்து விமர்சனம் செய்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர்பி உதயகுமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்க முடிகிறது. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி தற்போது சட்டமன்ற தேர்தலிலே வெற்றியாக சூடுவதற்கான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இதனை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சனம் செய்து வருகிறார். அதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் அனுமதி பெற்று தமிழ்நாடு முழுக்க அதிமுகவின் அம்மா பேரவை சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என அவர் இந்த வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். ஒரு சாமானிய முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக பணி செய்த பின்பு தற்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 2026 வெற்றிவாக சூடுவதற்காக கூட்டணி அமைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்டோர் விமர்சனம் செய்வது ஏற்புடையதல்ல என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு பல்வேறு வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, விலைவாசிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஏதுவான அரசாக, சாமானிய ஒரு அரசாக திமுக அரசு செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஆகவே பல்வேறு நடவடிக்கைகள் 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே செய்து காட்டப்பட்டிருக்கிறது. அதனை மீண்டும் 2026 செய்வதற்கு அந்த சாதனையை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி தமிழ்நாடு முழுக்க 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தி வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த வீடியோ வாயிலாக அந்த எச்சரிக்கை பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து கூட்டணி குறித்து விமர்சனம் செய்ய கூடாது என்கிற ஒரு கருத்தை பதிவித்திருக்கிறார். அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லி இருக்கிறார். குறிப்பாக இந்த திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியிலே பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. துறை வாரியாக எடுத்துக்கொண்டோம்னால் டாஸ்மாக் உள்ளிட்ட பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதனை தடுத்து நிறுத்துவதற்கோ அதில் ஈடுபட்டவர்களே அவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அதை தடுத்து நிறுத்தப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது, அதெல்லாம் அவர்கள் அந்த 4 ஆண்டு ஆட்சியிலே செயல்படுத்தவில்லை. மக்களுக்கான அரசாக இல்லை. ஆனால் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவருடைய விமர்சனம் செய்வது, அவர் மீது பழிபோடுவது, குற்றம் சாட்டுவது உள்ளிட்ட செயல்களே தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தான் இந்த கூட்டணி அமைந்த பின்பு இந்த கூட்டணியை அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவானால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அனுமதி பெற்று அதிமுக அம்மா பேரவையின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பரண்யா, அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து விமர்சித்தால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.